ஓம் சாந்தி. 3/7/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த டிராமாவின் முதல் இடை கடை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தந்தை மூலம் ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. அதனால் நீங்கள் ஆஸ்திகர்கள். கேள்வி: தந்தைக்குரிய எந்த ஒரு டைட்டிலை, அதாவது பட்ட பெயரை தர்ம ஸ்தாபகர்களுக்கு கொடுக்க முடியாது. பதில்: பாபா சத்குருவாக உள்ளார். எந்த ஒரு தர்ம ஸ்தாபகரையும் குரு என சொல்ல முடியாது. ஏனென்றால் குரு என்பவர் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்தில் கொண்டு செல்பவர். தர்ம ஸ்தாபனை செய்பவர்களை பின்தொடர்ந்து அவர்களுடைய தர்மத்தின் ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே வருகின்றனர். அவர்கள் யாரையும் அழைத்து செல்வதில்லை. தந்தை எப்போது வருகிறாரோ அப்போது அனைத்து ஆத்மாக்களையும் வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். அதனால் அவர் அனைவரின் சத்குரு ஆவார். பாடல்: இந்த பாவ உலகில் இருந்து. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள். இது பாவ உலகம். குழந்தைகள் அறிந்து உள்ளனர் இது பாவ ஆத்மாக்களின் உலகம் என்று. எவ்வளவு மோசமான வார்த்தை! ஆனால் இது உண்மையிலேயே பாவ ஆத்மாக்களின் உலகம்தான் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடிவதில்லை. நிச்சயமாக புண்ணிய ஆத்மாக்களின் உலகம் ஒன்று இருந்தது. அது ஸ்வர்க்கம் என சொல்லப்படுகிறது. பாவாத்மாக்களின் உலகம் நரகம் என சொல்லப்படுகிறது. பாரதத்தில்தான் ஸ்வர்க்கம் மற்றும் நரகம் பற்றிய சர்ச்சை அதிகமாக உள்ளது. மனிதர்கள் இறந்து போனால் ஸ்வர்கவாசி ஆகிவிட்டதாக சொல்கின்றனர். ஆக அதிலிருந்து அவர்கள் நரகவாசியாக இருந்தனர் என்பது தெளிவாகிறது. தூய்மையற்ற உலகத்தில் இருந்து தூய்மையான உலகத்திற்கு சென்று விட்டதாக சொல்கின்றனர். ஆனால் மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை பேசிவிடுகின்றனர். யதார்த்த அர்த்தத்தை கொஞ்சம் கூட புரிந்து கொள்வதில்லை. தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆறுதல் தருகிறார். இப்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நீங்கள் பாவ சுமையினால் அதிக பாரமாகி இருக்கிறீர்கள். இப்போது உங்களை புண்ணிய ஆத்மா ஆக்கி ஸ்வர்க்கம் என்று சொல்லப்படும் அத்தகைய உலகத்திற்கு அழைத்து செல்கிறேன். அங்கே எந்த ஒரு பாவமும் நடைபெறாது. எந்த ஒரு துக்கமும் இருக்காது. குழந்தைகளுக்கு தைரியம் கிடைத்துள்ளது. இன்று இங்கே இருக்கிறீர்கள். நாளை தங்களின் சாந்திதாமம் சுகதாமத்திற்கு செல்வீர்கள். எப்படி நோயாளி மனிதர்கள் கொஞ்சம் குணமாகிற மாதிரி இருந்தால் டாக்டர்கள் தைரியம் கொடுக்கின்றனர். சீக்கிரமாக நீங்கள் நன்றாக குணமடைந்து விடுவீர்கள். இப்போது இதுவோ எல்லையற்ற பொறுமை. எல்லையற்ற தந்தை சொல்கின்றார், நீங்களோ எல்லையற்ற துக்கமுடையவர்களாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். நான் இப்போது குழந்தைகளாகிய உங்களை ஆஸ்திகராக ஆக்குகிறேன். பிறகு படைப்பு பற்றிய அறிமுகமும் தருகிறேன். ரிஷி முதலானவர்களுக்கோ எங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி தெரியாது என்றே சொல்லி வந்துள்ளனர். இப்போது அவரை யார் அறிவார்? எப்போது யார் மூலமாக அறிந்து கொள்ள முடியும்? இது யாருக்கும் தெரியாது. பாபா சொல்கின்றார், நான் சங்கம யுகத்தில் வந்து டிராமா அனுசாரம் குழந்தைகள் உங்களை முதலில் ஆஸ்திகராக்குகிறேன். பிறகு உங்களுக்கு படைப்பின் முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை சொல்கிறேன். அதாவது உங்களுடைய ஞானத்தின் 3வது கண்ணை திறக்கிறேன். உங்களுக்கு
ஒளி கிடைத்து விட்டது. கண்களின் ஒளி போய்விட்டால் மனிதர்கள் குருடராகி விடுகிறார்கள். இந்த சமயம் மனிதர்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடையாது. மனிதர்களாக இருந்து கொண்டு அந்த தந்தை மற்றும் படைப்பின் முதல் இடை கடை பற்றி அறிந்திருக்கவில்லை என்றால் அவர்கள் புத்தியற்றவர்கள் என சொல்லப்படுவார்கள். பாடலிலும் உள்ளது, ஒரு குருடரின் குழந்தை குருடர் என்று. மற்றவர் புத்தியற்றவர்கள். மகாபாரத யுத்தம் நடந்தது. ஓர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடைபெற்றது என்று காட்டப்படுகிறது. தந்தை ஆத்மாக்களுக்கு வந்து ராஜயோகத்தை கற்பிக்கின்றார், சத்யுக சுயராஜ்யத்தை அளிப்பதற்காக. ஆத்மாக்கள் சொல்கின்றனர், நான் ராஜா, நான் வக்கீல் என்று. ஆத்மா, நீங்கள் இப்போது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் உலகத்தை படைப்பவர் மூலமாக உலகத்தின் சுயராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். அவர் எதை படைப்பவர்? புது உலகை படைப்பவர். பாபா புதிய சிருஷ்டியை படைக்கிறார். படைப்பவராகவும் உள்ளார். அவரிடம் முழு ஞானமும் உள்ளது. முழு உலகத்தின் சரித்திர பூகோணத்தை ஒருவர் கூட அறிந்திருக்கவில்லை. யாருக்கும் ஞானத்தின் மூன்றாவது கண் இல்லை. தந்தையை தவிர வேறு யாரும் மூன்றாவது கண்ணை தர முடியாது. உலகின் சரித்திர பூகோளம், மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம், ஸ்தூலவத்தனம், இவை அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள். மூலவத்தனம் என்பது ஆத்மாக்களின் சிருஷ்டி. நாங்கள் பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் அல்லது ஜோதியோடு ஜோதியாக கலந்து விடுவோம் என்று சந்நியாசிகள் சொல்கின்றனர். அதுபோல் கிடையாது. நீங்கள் அறிவீர்கள், பிரம்ம தத்துவத்தில் சென்று நிவாசம் செய்வோம். அது சாந்தி தாமமாகிய வீடாகும். அவர்கள் பிரம்மம்தான் பகவான் என சொல்லிவிடுகின்றனர். எவ்வளவு வேறுபாடு! பிரம்மமோ தத்துவமாகும். எப்படி ஆகாச தத்துவம் உள்ளது, அதுபோல பிரம்ம தத்துவமும் உள்ளது. எங்கே நாம் ஆத்மாக்களும் பரம்பிதா பரமாத்மாவும் நிவாசம் செய்கின்றோமோ அது இனிமையான வீடு என சொல்லப்படுகிறது. அது ஆத்மாக்களின் வீடாகும். குழந்தைகளுக்கு தெரியும், பிரம்ம தத்துவத்தில் எந்த ஆத்மாவும் ஐக்கியமாவது இல்லை. மேலும் ஆத்மா ஒருபோதும் அழிவதில்லை. ஆத்மா அழியாதது. இந்த டிராமாவும் கூட உருவாக்கப்பட்டது அழியாதது. இந்த டிராமாவில் எத்தனை நடிகர்கள்? இப்போது சங்கமயுகம். இப்போதுதான் நடிகர்கள் அனைவரும் மேடையில் வந்துள்ளனர். நாடகம் முடிவடைகிறது என்றால் அனைத்து நடிகர்கள், படைப்பவர் முதலியோர் ஆஜராகி விடுகின்றனர். இச்சமயம் இந்த எல்லையற்ற டிராமாவும் முடிவடைகின்றது. பிறகு ரிப்பீட் ஆகும். அந்த எல்லைக்கு உட்பட்ட நாடகங்களில் மாற்றம் ஏற்படலாம். டிராமா பழையதாகி விடுகிறது. இதுவோ எல்லையற்ற டிராமா, அனாதி அவினாஷி. பாபா திரிகாலதரிசி, திரிநேத்ரி ஆக்குகிறார். தேவதைகள் ஒன்றும் திரிகாலதரிசி கிடையாது. திரிகாலதரிசிகளோ பிராமண வர்ணத்தினர்களாகிய நீங்கள்தான். பிராமணனாக ஆகாதவரை ஞானத்தின் மூன்றாவது கண் கிடையாது. நீங்கள் கல்ப மரத்தின் முதல் இடை கடை மற்றும் அனைத்து தர்மங்களையும் அறிவீர்கள். நீங்களும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகிவிடுகிறீர்கள். தமக்கு சமமாக ஆக்குவார் இல்லையா? ஞானக் கடலாக இருப்பவரோ ஒரு தந்தை மட்டுமே. அவர்தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார். குழந்தைகள் அனைவரையும் ஆஸ்திகராக்கி திரிகாலதரிசியாக ஆக்குகின்றார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும், சிவபாபா வந்துள்ளார், அவரை நினைவு செய்யுங்கள். யார் ஆஸ்திகர் ஆகின்றார்களோ
அவர் பாபா மீது நன்கு அன்பு செலுத்துவார். உங்கள் மீது பாபாவின் அன்பும் உள்ளது. உங்களுக்கு ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை அளிக்கின்றார். விநாச காலத்தில் விபரீத புத்தி உள்ளவர்கள் அழிந்து போவார்கள். விநாச காலத்தில் அன்பான புத்தி உள்ளவர்கள் வெற்றி பெறுவார்கள் என பாடவும் பட்டுள்ளது. கீதையில் ஒரு சில வார்த்தைகள் உண்மையாக உள்ளன. ஸ்ரீமத் பகவத் கீதை சாஸ்திரங்கள் அனைத்திலும் உத்தமமானது. அது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரம். இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. முக்கிய தர்ம சாஸ்திரங்கள் 4. மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் வருவதே தங்களின் தர்மங்களை ஸ்தாபனை செய்வதற்காகத்தான். ராஜ்ய ஸ்தாபனை முதலியவற்றின் விஷயம் அங்கே கிடையாது. அவர்கள் குரு என்றும் சொல்ல முடியாது. குருவின் வேலையே திரும்ப அழைத்து செல்வதுதான். இப்ராஹிம், புத்தர், கிறிஸ்து முதலானவர்களோ வருகின்றனர் என்றால் அவர்களின் பின்னால் அவர்களின் வம்சாவளிகள் வருகின்றனர். துக்கத்தில் இருந்து விடுவித்து சுகத்தில் கொண்டு செல்பவர்கள்தான் குரு ஆவார்கள். அவர்களோ தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக மட்டுமே வருகின்றனர். இங்கோ அநேகரை குரு என சொல்லிவிடுகின்றனர். பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை கூட குரு என சொல்ல முடியாது. ஒரு சிவபாபா மட்டுமே அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். ஒரு ராமரை மட்டுமே அழைக்கின்றனர். அநேக மொழிகள் என்பதால் பெயர்களும் அநேகம் வைத்துள்ளனர். உண்மையான பெயர் சிவன் என்பதுதான். அவரை சோமநாத் என்றும் சொல்கின்றனர். சோமரசம் அருந்த செய்தார், அதாவது ஞான செல்வத்தை தந்தார். மற்றபடி தண்ணீர் முதலியவற்றின் விஷயமே கிடையாது. உங்களை தந்தையே நேரில் வந்து ஞானம் நிறைந்தவராக, ஆனந்தம் நிறைந்தவராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். பாபாவோ ஞான கடலாக இருப்பவர். குழந்தைகளாகிய உங்களை ஞான நதிகளாக ஆக்குகின்றார். கடல் ஒன்றுதான் உள்ளது. ஒரு கடலில் இருந்து அநேக நதிகள் வெளிப்படுகின்றன. இப்போது நீங்கள் இருப்பது சங்கமயுகம். இப்போது இந்த பூமி முழுவதும் ராவணனின் இருப்பிடம். ஓர் லங்கை மட்டும் என்பதில்லை. பூமி முழுவதுமே ராவணனின் ராஜ்யம் உள்ளது. ராம ராஜ்யத்தில் மிக குறைந்த எண்ணிக்கை மனிதர்கள் இருப்பார்கள். இவை இப்போதுதான் உங்கள் புத்தியில் உள்ளது. பாபா புரிய வைத்துள்ளார். நான் 3 தர்மங்களை ஸ்தாபனை செய்கிறேன். பிராமணர், தேவதா, சத்திரியர். பிறகு வைஷ்ய சூத்ர வர்ணத்தில் மற்ற அனைவரும் வந்து தங்களின் தர்மங்களை ஸ்தாபனை செய்கின்றனர். அநேக தர்மங்களின் விநாசத்தையும் செய்கின்றார். பாரதத்தில் திரிமூர்த்தியின் சித்திரங்களையும் உருவாக்குகின்றனர். ஆனால் அதில் சிவனுடைய சித்திரத்தை மறைத்து விட்டனர். பரம்பிதா பரமாத்மா சிவன் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, விஷ்ணு மூலமாக பாலனை செய்விக்கின்றார் என்பது சிவன் மூலமாகவேதான் வெளிப்படுகிறது. அவர் செய்பவர், செய்விப்பவர் என சொல்லப்படுகின்றார். தாமும் கர்மம் செய்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கும் கற்றுத் தருகிறார். கர்மம், அகர்மம், விகர்மத்தின் கதியையும் புரிய வைக்கிறார். ராவண ராஜ்யத்தில் நீங்கள் செய்யும் கர்மம் விகர்மம் ஆகிவிடுகின்றது. சத்யுகத்தில் நீங்கள் என்ன கர்மம் செய்கிறீர்களோ அது அகர்மமாகி விடுகிறது. இங்கே விகர்மம் தான் நடைபெறுகிறது. ஏனெனில் இது ராவண ராஜ்யமாக இருப்பதால் சத்யுகத்தில் 5 விகாரங்கள் என்பதே இருக்காது. ஒவ்வொரு விஷயமும் புரிந்து கொள்ளத்தக்கதாகும். மேலும் அது ஒரு வினாடியில் புரிய வைக்கப்படுகிறது. ஓம் என்பதன் அர்த்தம் அந்த மனிதர்களோ மிக விஸ்தாரமாக புரிய வைக்கின்றனர். பாபா சொல்கின்றார், ஓம் என்றால் அகம் ஆத்மா. இது எனது ஷரீரம். எவ்வளவு சுலபம்!
மேலும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், நாம் சுகதாமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். கிருஷ்ணரின் ஆலயத்தை சுகதாமம் என சொல்கின்றனர். அதுவும் கிருஷ்ணபுரி. தாய்மார்கள் கிருஷ்ணபுரி செல்வதற்காக அதிக முயற்சி செய்கின்றனர். நீங்கள் இப்போது பக்தி செய்வதில்லை. உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. வேறு எந்த மனிதனிடமும் இந்த ஞானம் கிடையாது. நான் உங்களை தூய்மையானவர்களாக ஆக்கிவிட்டு செல்கிறேன். பிறகு யார் தூய்மையற்றவராக ஆக்குகின்றார்? இதை யாராலும் சொல்ல முடியாது. ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் பக்தர்கள், சீதைகள்தான். அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் பாபா. அனைவரும் ராவணனின் சிறையில் உள்ளனர். இது துக்க உலகம்தான். பாபா உங்களை சுகதாமத்தின் எஜமானன் ஆக்குகின்றார். இப்படிப்பட்ட தந்தையை 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் மட்டுமே பார்க்கிறீர்கள். லக்ஷ்மி நாராயணனின் ஆத்மாவிற்கு இப்போது ஞானம் உள்ளது. நாம் சிறு வயதில் இதுபோல, அதாவது கிருஷ்ணராக ஆவோம். பிறகு பெரியவராக ஆவோம். அப்படியே சரீரத்தை விடுவோம். பிறகு வேறொரு சரீரத்தை எடுத்துக் கொள்வோம். வேறு யாருக்கும் இந்த ஞானம் கிடையாது. பாபா சொல்கின்றார், நீங்கள் அனைவரும் பார்வதிகள். சிவபாபா உங்களுக்கு அமர கதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அமரர் ஆக்குவதற்காக, அமர உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக. இது மரண உலகம். பார்வதிகள் நீங்கள் அனைவரும் அமரநாதரிடம் இருந்து அமர கதையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையிலும் உண்மையாகவே ஆகிறீர்கள். பாபாவை நினைவு செய்வதாலேயே ஆத்மாக்கள் நீங்கள் அமரர் ஆகிறீர்கள். அங்கே துக்கத்தின் விஷயமே இருக்காது. எப்படி பாம்பு ஒரு தோலை உரித்துவிட்டு வேறொன்றை எடுக்கிறது. இந்த உதாரணங்கள் எல்லாம் இங்குள்ளவைதான். புலவியின் உதாரணமும் இங்குள்ளதுதான். பிராமணர்கள் நீங்கள் என்ன செய்வீர்கள்? விகாரிகளான புழுக்களை மாற்றி தேவதையாக ஆக்குகிறீர்கள். இது மனிதர்களின் விஷயம்தான். புலவி பற்றியதோ ஓர் உதாரணம்தான். பிராமண குழந்தைகள் நீங்கள் இப்போது பாபா மூலம் அமர கதையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் அமர்ந்து ஞானத்தை பூம் பூம் செய்கிறீர்கள். ஞானத்தை உரக்க உரக்க கூறுகிறீர்கள். இதன் மூலம் மனிதனில் இருந்து தேவதையாக, ஸ்வர்க்கத்தின் தேவதையாக ஆகிவிடுகிறீர்கள். மற்றபடி மானசரோவரில் மூழ்கி எழுவதால் யாராவது பரி, அதாவது தேவதை ஆகிவிடுவார்கள் என்பதில்லை. இவை அனைத்தும் பொய்யாகும். நீங்கள் பொய்யையே கேட்டு வந்திருக்கிறீர்கள். இப்போது பாபா உண்மையை சொல்கின்றார். தன்னை ஆத்மா என உணருங்கள். நிராகார் பரம்பிதா பரமாத்மா இந்த, அதாவது பிரம்மாவின் வாய் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் இந்த காதுகள் மூலமாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். பிறகு பரமாத்மாவும் உணர வைக்கின்றார். நான் யார்? வேறு யாரும் ஆத்ம அபிமானியாக ஆக்க முடியாது. நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று பாபாவை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகின்றனர். ஆனால் இது எப்படி அவருடைய ஜெயந்தி என்பது அவர்களுக்கு தெரியாது. பாபா தாமே வந்து சொல்லி புரிய வைக்கின்றார். நான் சாதாரண வயோதிகரின் சரீரத்தில் பிரவேசமாகின்றேன். இல்லையென்றால் பிரம்மா எங்கே இருந்து வருவார்? தூய்மையில்லாத சரீரம்தான் வேண்டும். சூக்ஷ்ம வதனவாசியாகிய பிரம்மாவுக்குள் அமர்ந்து கொண்டோ பிராமணர்களை படைக்க மாட்டார். அவரே சொல்கின்றார், நான் தூய்மையற்ற சரீரத்தில் தூய்மையற்ற உலகத்தில் வருகின்றேன். பிரம்மா மூலம் ஸ்தாபனை என்பது பாடப்பட்டுள்ளது.
பிறகு எதை ஸ்தாபனை செய்கின்றாரோ, யார் இந்த ஞானத்தை பெறுகின்றார்களோ அவர்கள் தேவதை ஆகின்றார்கள். மனிதர்கள் பிரம்மாவின் சித்திரத்தை பார்த்து குழம்பி விடுகின்றனர். அவர்கள் சொல்கின்றனர், இதுவோ தாதாவின் சித்திரம், அதாவது பிரம்மா பாபாவின் சித்திரம் என்று. பிரஜாபிதா பிரம்மாவோ நிச்சயமாக இங்கேதான் இருப்பார். சூக்ஷ்ம வதனத்தில் இருந்து கொண்டு எப்படி பிரஜைகளை படைப்பார்? பிரஜாபிதாவின் குழந்தைகள் ஆயிரக்கணக்கான பிரம்மா குமாரிகள் உள்ளனர். இது பொய்யாக இருக்க முடியாது. நாம் சிவபாபா மூலம் ஆஸ்தி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. அவர் அவ்யக்த பிரம்மா. பிரஜாபிதாவோ ஷரீரத்தில் இருக்க வேண்டும். இந்த தூய்மை இல்லாதவர்தான் தூய்மை அடைகிறார். தத்துவம், அதாவது அதுவே நீங்கள்தான். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்டு செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஆத்ம அபிமானியாகி இந்த காதுகள் மூலம் அமர கதை கேட்க வேண்டும். ஞானத்தின் பூம் செய்து தங்களுக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவையில் இருக்க வேண்டும். இரண்டாவது, பாபாவுக்கு சமமாக ஞானம் நிறைந்தவராக, ஆனந்தம் நிறைந்தவராக ஆக வேண்டும். ஞானம் என்ற சோமரசத்தை தானும் பருவி மற்றவர்களையும் பருக செய்ய வேண்டும். வரதானம், மாயாவின் தடைகளை விளையாட்டு போன்று அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் உலகை படைப்பவர் ஆகுக. மாயாவின் தடைகளை விளையாட்டு போன்று அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் உலகை படைப்பவர் ஆகுக. விளக்கம். ஒரு வயோதிகர் முன் சிறிய குழந்தை தனது குழந்தைத்தனத்தின் காரணத்தினால் ஏதாவது கூறிவிட்டால், ஏதாவது கெட்ட காரியம் செய்துவிட்டாலும் அந்த வயோதிகர் இது இவருடைய குற்றமல்ல, அறியாமை, சிறிய குழந்தை என்று நினைப்பார். எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே போன்று நீங்கள் உங்களை மாஸ்டர் உலகை படைப்பவர் என்று நினைக்கும் போது இந்த மாயையின் தடைகள் குழந்தைகளின் விளையாட்டாக தோன்றும். மாயை எந்த ஒரு ஆத்மாவின் மூலம் பிரச்சனை, தடை அல்லது சோதனை ரூபத்தில் வந்தாலும் அதில் பயப்பட மாட்டீர்கள். ஆனால் அதில் குற்றமில்லை என்று நினைப்பீர்கள். ஸ்லோகன். அன்பு, சக்தி மற்றும் ஈஸ்வரிய ஈர்ப்பை தன்னிடத்தில் இறைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அனைவரும் சகயோகிகளாக ஆகிவிடுவார்கள். அன்பு, சக்தி மற்றும் ஈஸ்வரிய ஈர்ப்பை தன்னிடத்தில் நிறைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அனைவரும் சகயோகியாக ஆகிவிடுவார்கள். அவ்யக்த இஷாரா. ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவில் அனுபவம் செய்யுங்கள். இப்போது ஜுவாலாமுகி, அதாவது எரிமலையாகி அசுர சம்ஸ்காரம், அசுர சுபாவம் அனைத்தையும் அழித்து விடுங்கள். தேவிகளின் நினைவு சின்னத்தில் காண்பிக்கின்றனர். ஜுவாலையின் மூலம் அசுரர்களை அழித்தார்கள். அசுரன் ஒரு மனிதன் கிடையாது, ஆனால் அசுர சக்திகளை அழித்தனர். இது இப்போதைய உங்களது ஜுவாலா சுரூப நிலையின் நினைவார்த்தமாகும். இப்பொழுது இப்படிப்பட்ட யோக நெருப்பை பிரகாசமாக்குங்கள். அதில் இந்த கலியுக உலகம் எரிந்து சாம்பலாகிவிட வேண்டும். ஓம் சாந்தி.